இந்த பிரபஞ்சத்தையும் ஆத்ம ஞானத்தையும் அதற்கான பயிற்சியும் கடும் உழைப்பையும் நாம் ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம் என்கின்ற ஆராய்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் உற்பத்தியாகும் உயிர்கள் மேல் தீராத காதலும் அன்பும் அக்கறையும் செலுத்தும் எனது அன்பிற்கினிய கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். வாரம் உங்கள் ராசிநாதனான சனீஸ்வரன் போராட்டாதி 4ஆம் பாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்கின்றார். உங்களுடைய கும்ப ராசிக்கு உத்தியோகம், வேலை, தொழிலை தர வேண்டிய சந்திரன் வருகின்ற 6, 7, 8ஆம் தேதிகளில் கடக ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்கின்றார். கூட கும்ப ராசிக்கு 3க்கும் 10க்கும் உரிய வக்கரத்தில் 6ஆம் இடத்தில் நீச்சமடைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்கின்றார். குடும்பம், வருமானம், லாபம், முன்னேற்றம், வண்டி, வாகனம், காரு, ஆடம்பர வாழ்க்கை, தங்க நகை, காசு, பணம், குருக்கள் வாங்கல் என அனைத்தையும் தர வேண்டிய குரு பகவான் கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்கின்றார். கும்பத்துக்கு 8ஆம் இடத்துல கேது அமர்ந்து 8க்குண்டான புதன் நீச்சம், 5க்குண்டான புதன் நீச்சம். இந்த வாரத்துல கடவுள் அல்லது இறைவன் உங்களுக்கு உத்தியோகம், வேலையில எதிர்பாராத மிக அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, திருப்பத்தை தருகின்ற வாரமாக வந்துள்ளது. அதே போல கடன் தொகை பெருந்தொகையாக இருந்தாலும் கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் இந்த வாரம் நிச்சயம் கடன் தொகை தெற்கு வடக்கு திசைகளில் அல்லது வடகிழக்கு திசையில் அமையும். குழந்தை பாக்கியம் உருவாகணும் அப்படிங்கிறது கூட வந்திருக்கு. ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணையை தர வேண்டிய புதன் கேத உட்கார வச்சுட்டு நீச்சத்துக்கு போறதுனால உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல, அவங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்துல கடந்த 1.5 வருடமாக சரியான கவனம் இல்லாம அக்கறை இல்லாம இருந்து கொண்டிருக்கின்றீங்க. தயவு செய்து கொஞ்சம் அக்கறைப்படுங்க. அவருடைய ஆரோக்கியத்துல என்ன ஏதுன்னு பாருங்க. அவருடைய அல்லது உங்களுக்கு இடது பக்கம் முதுகுத்தண்டுக்கு கீழே வாய்வு அல்லது நரம்பு சம்பந்தமா ஏற்கனவே கடந்த 1 வருடம் 1.5 வருடமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கலாம். வர மே மாசம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், மாறிடும். அதனால நண்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேர்ல அக்கறையும் அன்பும் செலுத்த வேண்டிய கட்டாயம் தேவைப்படுகின்றது. உத்தியோகத்துல, தொழில, வேலையில ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வந்திருக்கு. கடன் விஷயத்துல ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல திருப்பம் உருவாகும் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் என்பதும் வந்திருக்கு. தாய் தகப்பனுக்கு பிரச்சனை இல்லை, இந்த வாரம் நல்லா இருப்பாங்க. மிக முக்கியமாக கும்ப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாரம் மட்டுமல்ல, ராகு கேது பயிற்சி வரும் காலம் வரை, அதாவது மே மாசம் வரை உங்களை நம்பி ஏமாற வேண்டாம். உங்களை ஏமாற்ற பல பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி எப்பொழுது வீழ்வீர்கள் என எதிர்பார்க்கிறார்கள். அதனால் நண்பர்களே, அடுத்த மாதம் ஏற்படும் ராகு கேது பயிற்சி வரை யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாம்.
உங்கள் கடமைகளை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை நீங்கள் நேரம் தவறாமல் முறையாக சரியாக செய்து முடியுங்கள். ஒரு வேலையை திருப்பி திருப்பி 4 தடவை 5 தடவை தப்பும் தவறுதலாக செஞ்சு அதை திருப்பி திருப்பி செய்யற மாதிரி தான் வரும். அதனாலதான் லக்ன ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது உட்காந்து புதன் நீச்சம். ஒழுங்கா செஞ்சா உடம்பு ஒத்துழைக்காது, உடம்புல சத்து குறைஞ்ச மாதிரி, சோர்வா இழைச்சி போன மாதிரி, உடம்பு ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைக்காது. அதனால ராசிக்கு 2ல வர சனி ராகு, 8க்குண்டான சூரியன், வாய் சும்மா இருக்காது. இயலாமையால உடம்பு ஒத்துழைக்காததுனால எதையாவது குடும்பத்துல பேச வேண்டியது வரும். பண பற்றாக்குறையால் கடன் வாங்க வேண்டியது வரும். குடும்பத்தில் இருக்கிற வயசு முதிர்ந்த பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். எல்லாமே நீங்களே பார்த்துக்கிற மாதிரியே வரும். எதை பார்ப்பீங்க? உடம்பு எதுக்காகும்? உங்களுக்கு அன்பும் ஆதரவும் ஓய்வும் தேவைப்படும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. சரி, நீங்க தான் இப்படி இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியா இருக்கா? அது ஒத்துழைக்குதா? அதையும் கடந்த 1.5 வருஷமா நீங்க சரியா கண்ணும் காணாம போனதுனால அதுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. 2 பேருமே ஒரே மாதிரி தான். எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் மாறிவிடும். ஒன்றே ஒன்றுதான், மற்றவர்களை, நண்பர்களை, நல்லவர்கள் என நம்பி, நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள், தீய நண்பர்களும் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி நேரத்தில் யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது புரியவே புரியாது. மற்றவர்களை நம்பி உங்கள் வாழ்வை மன உளைச்சலுக்கு, நஷ்டத்துக்கு ஆளாக்கி கொள்ள வேண்டாம். இந்த வாரம் கடன் கிடைச்சிரும், கடன் பிரச்சனை தீரும். ஒரு கடனை கட்டுவீங்க, ஒரு கடனை வாங்குவீங்க. உத்தியோகம், வேலை, தொழில் பிரச்சனைலாம் கிடையாது. ஒரே ஒன்று, உங்கள் உடம்பை பார்த்துங்க, உங்கள் வாழ்க்கை துணையோட உடம்பை பார்த்துங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. முடிந்த அளவு நீங்களே உங்கள் கடமைகளை சரிவர செய்து முடியுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வணக்கம்.